Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தையல் சேனல். ஸோ எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சேனலில் ஒரு தையல் வீடியோ. இன்னைய வீடியோவில் சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளோட டைனிங் டேபிளுக்கு எப்படி ஒரு எலாஸ்டிக் கவர் செய்கிறது அப்படிங்கிறத தான் ஷேர் பண்ண போகிறேன். நம்மள்ட்ட இருக்கிற பழைய துணி, பழைய பெட்ஷீட், நான் வந்து இன்றைக்கி ஒரு பழைய ஸ்க்ரீனில் செஞ்சுருக்கேன். ஸோ ஆஃபீஸ் டேபிள், எந்த டேபிளாக இருந்தாலும், டைனிங் டேபிள், ஆஃபீஸ் டேபிள்னு எந்த டேபிளுக்குமே நீங்கள் எப்படி ஒரு சிம்பிள் ஈஸி கவர் செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். இது அமேசானில் இப்போல்லாம் more than 1000 விற்கிது. ஸோ சிம்பிளாக ஈஸியாக நம்மளே செஞ்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைனிங் டேபிளோட அளவு எடுத்துக்கோங்க. அளவு எடுக்கிறதுக்கு நீளம் அகலம் அவ்வளோதான், அந்த ரெண்டு அளவு மட்டும்தான் தேவை. ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா கூட இதை நீங்கள் தைக்கலாம். பட் எடுக்கையில் அடியில் போய் நம்ம மாட்டுதில்ல எலாஸ்டிக், அது வரைக்கும் எடுக்கணும். ஏன்னா மேலே சில டைனிங் டேபிளில் உங்களுக்கு கீழே வந்து நல்லா அந்த திக்னஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் அடியிலேருந்து இப்படி கொடுத்து எடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் அடியிலேருந்து சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ உங்களோட அந்த அளவு என்ன அப்படிங்கிறத வந்து கணக்கு பண்ணிக்கோங்க. 2 அகலம் தான், 1 நீளம், 2 அளவு தான், 1 நீளம், இன்னொன்று வந்து அகலம். ஸோ இப்போ ஒரு 60 இன்ச் இருக்குது, லென்த்து வித்து மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீளம் வந்து உங்களுக்கு 60 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 30 இன்ச் இருக்குது அப்படின்னா அந்த இன்ச் எத்தனை இன்ச் இருக்கோ அதை வந்து 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ எடுக்கையிலேயே அடி வரைக்கும் சேர்த்து எடுங்க. அடியில் அந்த திக்னஸ் எவ்வளோ இருக்குது, சில டைனிங் டேபிளில் திக்னஸே இருக்காது, ஒரு சின்ன 1 இன்ச் தான் இருக்கும். சில டைனிங் டேபிள் பழைய டேபிளெல்லாம் 5-6 இன்ச் வரைக்கும் இருக்கும். ஸோ சேர்த்து எடுத்துக்கோங்க. அதை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணுங்கள். அது எந்த நம்பர் வந்தாலும் அதை 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 2ஆக டிவைட் பண்ணி வர்ற ஆன்சரோட ஒரு 1.5 இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 1.5 இன்ச் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா அது பிகினராக இருக்கேன், கொஞ்சம் பத்தாமல் போயிடுமோன்னு இருந்துச்சுன்னா 2 இன்ச் வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் வச்சுக்கலாம். பட் 1.5 இன்ச்சே உங்களுக்கு வந்து தாராளமாக இருக்கும். ஸோ நீளம் அகலம் அதை 2ஆக டிவைட் பண்ணுறோம். 2ஆக டிவைட் பண்ணி அதோட 1.5 வந்து ஆட் பண்ணுறோம். நீங்கள் இது வந்து மடித்து தைக்கிறோம்ல, 2 தடவை மடித்து தைப்போம், அதுக்காக தான். ஸோ ஒன்ஸ் இதில் வர்ற மெஷர்மெண்ட்டுக்கு தான் இப்போ நம்ம வந்து கட்டிங் போடணும். இது நீங்கள் பழைய பெட்ஷீட் அந்த மாதிரி எதில் வேணாலும் ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து ஒரு ஸ்க்ரீன் எடுத்திருக்கேன், இதில் மேலே இருக்கிற போர்ஷனில் கொஞ்சம் கிழிஞ்சிருந்துச்சு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை மடித்து போடுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் மடிச்சுக்கோங்க. நம்ம புடவை மடிப்போம்ல, அந்த மாதிரி 2 கார்னரையும் சேர்த்து லென்த் வைஸ் இப்படி மடிச்சுக்கோங்க. ஒன்ஸ் இப்படி மடிச்சுட்டு அதை வித் வைஸ் மடிக்கணும். ஸோ 2ஆக இப்படி மடிச்சுட்டு திருப்பி இப்படி போடணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீளமாகவும் அப்புறம் அகலத்துலேயும் 2ஆக மடித்து போட்டுக்கணும். உங்கள் பக்கத்தில் வந்து ஒரு எல் மாதிரி ஃபோல்டட் சைடும், எய்த்தாப்பில் உங்களுக்கு ஓப்பன் சைடும் இருக்கணும். அந்த சைடு வந்து எனக்கு ஃபோல்டட் சைடும், இந்த சைடு ஓப்பன் சைடும் இருக்கிற மாதிரி. இப்போ நம்ம மெஷர் பண்ணி எடுத்தோம்ல, அந்த அளவை வந்து ப்ளஸ் 1.5 ஆட் பண்ணோம்ல, அந்த அளவை இங்கே மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன நீளம் எடுத்து அதை 2ஆக டிவைட் பண்ணி வச்சுருந்தோமோ அதை வந்து ப்ளஸ் 1.5 சேர்த்து ஃபஸ்ட்டு நீளத்தை மெஷர் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்காக நான் நீளத்தை வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். அடுத்து அகலம் எவ்வளோ எடுத்தோமோ அந்த அகலத்தை இந்த இடத்துல வைங்க. ஸோ இங்கே அகலம் எவ்வளோன்னு வைங்க. ஸோ என்னோடய டேபிளுக்கு எவ்வளவோ அந்த அகலத்தை நான் வந்து கீழேருந்து வச்சுக்கிறேன். ஃபோல்டட் சைட்லேருந்து தான் வைக்கணும் நீங்கள் வைக்கிறத. ஸோ அங்கேருந்து தான் அளவு எடுக்கணும். ஒன்ஸ் இதை எடுத்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், எந்த டைனிங் டேபிளாக இருந்தாலும் இந்த கார்னர் இருக்குல்ல, இந்த ஓப்பன் சைடு இருக்கிற கார்னரில் 3 இன்ச் பாக்ஸ் போடணும். அதிகபட்சம் 3 இன்ச் வரைக்கும் உங்களோட உயரம் இருக்குன்னா நீங்கள் 3 இன்ச் பாக்ஸ் போட்டுக்கலாம். சின்னதுக்கும் 3 இன்ச் பாக்ஸ் போட்டுக்கலாம். இல்லை ஜெனி, என்னோடது வந்து மெத்த மாதிரி ரொம்ப மொத்தமாக இருக்கும் அந்த காலத்து டேபிள்னால் அதுக்கு இந்த பாக்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணணும். பட் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா டேபிளுக்குமே 3லேருந்து 3.5 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு தாராளமாக போதும். ஸோ 3 இன்ச் வரைக்கும் இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. ஓப்பன் சைடில் போடணும். ஸோ ஓப்பன் சைடில் கண்டிப்பாக இந்த பாக்ஸ் போடணும். அப்போ தான் அது வந்து கரெக்டாக கவ்வி பிடிச்சி உங்களுக்கு கொசன்னு இல்லாமல் இருக்கும். ஸோ இதை இப்போ வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி எடுக்கையிலேயே அந்த பாக்ஸையும் சேர்த்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ 3 இன்ச்சுக்கு ஒரு கார்னரில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அதை எடுத்துடும். இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம். ஸோ மொத்தமாகவே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. நீங்கள் அமேசானில் போய் டைனிங் டேபிள் கவர், எலாஸ்டிக் கவர்னு போட்டிங்கன்னா எவ்வளோ காஸ்ட் இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். நானே லாஸ்ட் டைம் வாங்கிட்டு தான் இந்த டைம் வந்து ஓகே ஏன் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாதுன்னு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வி மாதிரி இருக்குல்ல, அது 2ஐயும் இப்படி சேர்த்து வச்சு நல்ல பக்கம் ஒன்றா இருக்கிற மாதிரி அது 2ஐயும் ஒட்டி வச்சிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒட்டி 4 சைடும் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஸோ கட் பண்ணதை அப்படியே நல்ல பக்கம் சேர்த்து வச்சு அந்த ஒரே பகுதியில் இருக்கிறத நல்ல பக்கம் சேர்த்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. 4 சைடும் அதே மாதிரி தையல் போட்டுக்கோங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், பேக் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணுங்கள். ஸோ 4 சைடும் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கஃப் மாதிரி வரும், ஒரு பாக்ஸ் டைப்பில் ஒரு கஃப் மாதிரி வரும். ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து அந்த பாக்ஸ் கட் பண்ணுறது. இது கட் பண்ணால் தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஒன்ஸ் இது முடிச்சதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரே ஒரு குட்டி ஃபோல்டு பண்ணி ஃபுல்லாக அதை தச்சு விட்டுருங்க. நம்மளோட அந்த கவர் ஃபுல்லாகவே ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபோல்டு, ஒரு குட்டி ஃபோல்டு, இந்த அளவு ஃபோல்ட் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க.
நம்ம சேனலில் என்ன மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கிறத ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டெய்லி ஒரு ஷார்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து ரெகுலராக ஒரு 30 நாள் ஷார்ட்ஸ் போடலான்னு இருக்கோம். அதில் வந்து கைலி மூட்டுறது எப்படி, சாரீ மூட்டுறது எப்படி, இந்த மாதிரி சிம்பிள் ஐடியாஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டிலேயே வச்சு தைக்கிறீங்கன்னா நீங்கள் அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி. ஸோ என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத ப்ளீஸ் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ ஃபுல்லாக எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதுக்கு 4mm எலாஸ்டிக், சின்ன எலாஸ்டிக் 1/2 இன்ச்சு கீழே இருக்கிற மாதிரியான எலாஸ்டிக் எடுத்துக்கோங்க. இதுக்கு கரெக்டாக எவ்வளோ மெஷர்மெண்ட் தேவைப்படும் ஜெனி, இதுக்கு கரெக்டாக எவ்வளோ எலாஸ்டிக் தேவைப்படும்னா, இது வந்து ஜஸ்ட் நம்ம கண்ணு பார்த்து சும்மா இழுக்கிறது தான். ஒரு 2 மீட்டர் 3 மீட்டர் இருந்தாலே தாராளமாக போதும். டைனிங் டேபிள் கவர் பொறுத்தும் இருக்கும். ஸோ அந்த எலாஸ்டிக் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஒரு ஃபோல்ட் பண்ணி தச்சு வச்சுருக்கோம்ல, அங்கே ஏதாவது ஒரு இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை வச்சு இப்படி ஃபோல்ட் பண்ணிவிடுங்க. ஃபோல்ட் பண்ணி எலாஸ்டிக்கையும் 2 சைடு ஃபேப்ரிக்கையும் சேர்த்து வச்ச மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து தையல் போட்டுக்கணும். எலாஸ்டிக் வந்து ஃபேப்ரிக்லேருந்து வெளில வராதபடி ஜஸ்ட் வந்து நம்ம லாக் ஸ்டிச் மாதிரி எலாஸ்டிக் 2 ஃபேப்ரிக் சேர்த்து வச்சு ஒரு தையல் போடுறோம். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு இந்த டைரக்ஷனில் வச்சு எலாஸ்டிக்கையும் 2 ஃபேப்ரிக்கையும் பேக் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து எலாஸ்டிக் மேலே இனிமே வந்து தையல் படக்கூடாது. எலாஸ்டிக்கை உள்ளே விட்டுட்டு லைட்டாக நம்ம இழுத்து பிடிக்கணும். ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டிங்கன்னா அது விரியறதுக்கு தன்மையே இருக்காது. அதனால அது நம்ம டைனிங் டேபிளுக்கோ எந்த கவருக்குமே போட முடியாது, எந்த டேபிளுக்குமே கவராக போட முடியாது. ஸோ ஆனால் அப்படியே நீங்கள் எதுவுமே இழுக்காமல் தைச்சிங்கன்னா தொலைன்னு இருக்கும். அது வந்து ஒரு ஸ்டிஃபாக எலாஸ்டிக்காக கவி பிடிச்சிக்காது. ஸோ அதனால் லைட்டாக கொஞ்சம் இழுத்துக்கிட்டு எலாஸ்டிக்கில் தையல் படாமல் அதை மூடி அந்த கார்னரில் தையல் போட்டு வர போகிறோம். பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக இழுத்துக்கோங்க. ஸோ ரொம்பவும் இழுக்கக்கூடாது, இழுக்காமலும் இருக்கக்கூடாது. இந்த அளவு ப்ளீட் வந்து உங்களுக்கு பின்னாடி தெரியணும். ஸோ அதே மாதிரி கைவிடாமல் எலாஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டே வாங்க. ஏன்னா நம்ம எலாஸ்டிக் எங்கேயுமே அந்த ஃபஸ்ட்டு தடவை லாக் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக தான் திருப்பி லாக் பண்ணுவோம். ஸோ நீங்கள் கையை விட்டுட்டிங்கன்னா முன்னாடி சுருங்கி இருக்கிறதும் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கையை கொஞ்சமாக இறுக்கி அந்த எலாஸ்டிக்கை பிடிச்சிக்கிட்டே, இந்த கார்னர் எல்லா இடத்துலையும் சேம் தான், எலாஸ்டிக்கை இழுத்து பிடிச்சிக்கிட்டே ஜஸ்ட் ஃபுல்லாக தையல் போட்டுருங்க. இந்த முடிய போகிற போர்ஷன் கிட்ட வந்ததும் ஸோ கொஞ்சம் தூரம் இழுத்து பிடிச்சிருக்கிற மாதிரியே வச்சுக்கிட்டு எக்ஸஸ் எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு பிடிச்சே தான் இருக்கணும். இது வரைக்கும் அந்த எலாஸ்டிக்கை விடவே கூடாது. ஜஸ்ட் அந்த லாக் வந்து ஓப்பன் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குல்ல, அதுக்குள்ளே எலாஸ்டிக்கை விட்டுருங்க. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கிட்ட வரைக்கும் நம்ம தைச்சிட்டோம். கொஞ்சோண்டு கேப் இருக்குது. இந்த இடத்துல எலாஸ்டிக்கை விட்டு கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இது வரைக்கும் எப்படி தைச்சிங்களோ அதே மாதிரி எலாஸ்டிக்கில் படாமல் நேராக தைச்சிட்டு வாங்க. ஸோ தைச்சி கிட்ட வந்ததும் நம்ம வந்து எலாஸ்டிக்கில் ஸ்டார்டிங்கில் எப்படி வந்து லாக் ஸ்டிச் போட்டோமோ அதே மாதிரி திருப்பிட்டு இந்த மாதிரி திருப்பி இந்த இடத்துல வச்சு நம்ம லாக் ஸ்டிச் போடுறோம். எலாஸ்டிக்கும் ஃபேப்ரிக்கும் சேர்த்த மாதிரி. ஸோ போட்டுட்டு நம்ம கொஞ்சோண்டு கேப் இருந்துச்சுல அதையும் ஃபினிஷ் பண்ணி விட்டுருங்க. திருப்பி இந்த சைடு திருப்பி ஜஸ்ட் எலாஸ்டிக்கை உள்ளே வச்சு ஃபுல்லாக அடிச்சுட்டு வரோம். ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் எலாஸ்டிக் நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு தையல் போடுறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி, சிம்பிள். ஸோ இந்த 2 இடத்துல தான் நம்ம வந்து எலாஸ்டிக்கோட லாக் ஸ்டிச் போட்டிருக்கோம். மற்ற எல்லா இடத்துலையுமே அதை ஒட்டி எலாஸ்டிக்கில் படாமல் தையல் போட்டிருக்கோம். நம்ம ஒரு திக்கான காட்டன் சாரீ இருக்குது, இந்த மாதிரி ஸ்க்ரீன் பெட்ஷீட்லாம் இது பண்ணுறப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் வாஷ் பண்ணுறது. ஸோ நம்மளோட கவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த டேபிளுக்கான அளவுக்கு தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ இதில் வந்து போட்டு பார்க்கையில் இப்படி மேலே சும்மா போட்டிருக்கையில் அதை விட இது ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இழுத்து மாட்டி விட்டோம்னா கரெக்டாக ஆகிடும். ஸோ நீட்டாக ஃபினிஷ் ஆகி வந்திருக்கு. ஸோ என்னோடய டேபிளில் வந்து ஸ்கொயராக இருக்காது, சைடில் கொஞ்சோண்டு கார்னர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த இடம்லாம் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாக உங்களுக்கு எலாஸ்டிக் இதாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ சைடில் வந்து என்னோடது முக்கோண மாதிரி இருக்குது பாருங்கள். ஆனால் அதிலலாம் எதுவுமே தெரியாது, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி டேபிளுக்கு போட்டிங்கனாலும். ஸோ சிம்பிள், ஈஸி, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதுக்கு மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, இது நல்லா இருந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு ஹார்ட் இல்லை ஒரு ஹாயாவது கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.